போட்டோகிராஃப் மாதவனை மேடை கலக்கிட்டோம். ஏழை எல்லாருக்கும் ஓராணை கன்றை ஊமையாள் திருமகனே போராணை கற்பகத்தை பேணினார் மாறாத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு அத துணையாளி சுகம் கூடும் தொடர்ந்து துணையாளி நலன் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு அழியாத பெரும் செல்வம் அவனே அழியாத பெரும் செல்வம் அவனே பிள்ளையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு வலியின்றி வேலனவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைகுடிக்க துடித்தான் வலியின்றி வேலனவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைகுடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் ஒரு துயர் யாவும் என்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் ஒரு துயர் யாவும் என்று தடுக்கும் அங்கேயலன் ஒரு பாதம் எடுக்கும் அங்கேயலன் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசிந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும் கணேசன் அசிந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு அத துணையாளி சுகக்கூடு தொடர்ந்து துணையாளி நலன் கூடு தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டி இசைகள் எதுவும் தொடங்கு 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 ஹலோ ஹலோ வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க அம்மன் கோவில் கிழக்காலே அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி அடியே நாட்டுக்கான நம்மள கண்டு சொக்குதடி நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி அடியே நாட்டுக்கான நம்மள கண்டு சொக்குதடி அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே
பாசையிலே தூக்கணாங்குருவிகள்லாம் அடறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முழு முழு நீ பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முழு முழு நீ பேசையிலே மடைய தொடர்ந்து விட்டா மழத்தனி நிறைஞ்சு வரும் மடைய தொடர்ந்து விட்டா மழத்தனி நிறைஞ்சு வரும் நானோ பாத்தினிக்கும் மஞ்சக்காணி விளைஞ்சு வரும் அம்மன் கோவில் கிழக்காளி அன்னவயல் நீர்காளி அம்மன் கோவில் கிழக்காளி அன்னவயல் நீர்காளி நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி அடி நாட்டுக்கான நம்மளை கண்டு சொக்குதடி அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீத பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோவில் கிழக்காளே அன்னவயல் மீட்டாளே அம்மன் கோவில் கிழக்காளே அன்னவயல் மீட்டாளே நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி அடி நாட்டுக்கான நம்மளை கண்டு சொக்குதடி நாட்டுக்கான நம்மளை கண்டு சொக்குதடி நாட்டுக்கான நம்மளை கண்டு சொக்குதடி 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 மிருதங்க சக்கரவர்த்தி ராமமூர்த்தி அருண் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே கைத்தறி அணிவிக்கப்படுகிறது. மிருதங்க வித்துவாரனர் மோகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே கைத்தறி அணிவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வாசிக்கும் கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே கைத்தறி அணிவிக்கப்படுகிறது. நமது மானாமதுரையை சேர்ந்த மாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே கைத்தறி அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பிலும் எங்கள் இசைக்குழு சார்பில் நன்றி அண்டி கிடந்த வணக்கம் வணக்கம். ஏ ஊரு மதுரை பக்கோ ஏ பாட்டு மனசில் நிற்கோ நான் பாடுமேரோ போதுதான். ஏ ஊரு மதுரை பக்கோ ஏ பாட்டு மனசில் நிற்கோ நான் பாடுமேரோ போதுதான். நீர் தூங்கோ நிலவோ தூங்கோ ஆகாய நிலவோ தூங்கோ நான் தூங்க மாட்டேன் கோழிதான். என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வானும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வானும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடிதான். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுமேரோ போதுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னைக்கிளியே வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊரார ஏற்றி விட்டு ஏறி நிற்கும் தன்னந்தனியே அத போல ஒன்று தானே நான் கேட்கிறேன். விதியோடு போதும் அடி தங்கச்சி குடிகாரனே இனி மூக்கச்சி பாட்டான சோகம் தீரும் அதனால பாடுறேன். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுமேரோ போதுதான்.
வழி விட்டு தன்னையே எங்களும் வந்தாரை வரைவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் நீண்டாத பாரோ எல்லாம் தாங்களும் பூத்ததில்லா காயானதா காயானதில்லா தனியானதா இதற்காக வாடலாமா அதனால பாடுறேன் ஏ ஊரு மதுரம் பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுமேரோ போதுதான் நீ தூங்கும் நிலவோ தூங்கும் ஆகாய நிலவோ தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் பாவப்பெண்களுக்கு வணக்கம் வணக்கம் மத்தவங்க உத்தமங்க சொல்லி கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம் ஏனிய பெரியோருக்கும் வணக்கம் 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 நல்ல ஒரு நடிகர் சாத்தானுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கமே 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 எங்கள் வணக்கமே அமைதி அமைதி ஏன்னா நாங்க வந்து நான் அமைதி சொல்லிடுவோம் நீங்களும் அமைதியா தான் உட்காந்துருப்பீங்க ஏன்னா போற ஊர்ல அமைதி அமைதி சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு சரி அப்புறம் தம்பி நானும் ஆரம்பிச்சாச்சு ஆமாண்ணே எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க அமைதியா உட்காந்துருக்கா அப்ப இருக்கால எந்திரிச்சு வீட்டுக்கு போக சொல்றீங்களா இதுக்காண்டி அப்படி தண்ணியை போட்டு ஆட சொல்றியா இல்ல நீங்க வீட்டுக்கு போக சொல்றீங்க அப்படி அறிவுறுத்தனமா பேசுற உட்காந்துருக்கான நம்ம கிராமம் மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்க முடியாது சரி நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம் கண்டிப்பா நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம் கண்டிப்பா கண்டிப்பா சில ஊர்ல பொச்சக்கயிறு அண்ணே கொச்சக்கயிறு உடல கட்டிருப்பாங்க ஆமா இடுப்புல ஆண்கள் அடுப்புல பொங்கல் ஆமா கிட்ட இட்லி புளியாதரா கிட்ட வாட அதானே இட்லி ஆண்கள் பெண்கள் இடத்தை தனித்தனியா வச்சிருவாங்க நம்ம கிராமம் ஒரு கட்டுப்பாடான கிராமம் என்ன குடும்ப கட்டுப்பாடா இல்ல குடும்ப கட்டுப்பாடா மன கட்டுப்பாடான கிராமம் அப்படி சொல்லுங்க அதனாலதான் ஆண்கள் பெண்கள் இடத்தை ஒண்ணு மட்டும் வச்சிருக்காங்க ஏன்னா உழைக்கிறோம்னா நாங்க காசு கொடுத்த மகராசில நீங்க அப்ப உங்களோட மரியாதையை சொல்லணும் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும் மாத்தி சொல்றீங்களே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும் மறுபடியும் மாத்தி தான் சொல்றீங்க ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும் பெண்களுக்காக
எப்படி அவனுக்கு அவன தேவையா அவன் உரிச்சா ஜோக்கறாங்க ஓரம் பாக்குறாங்க நிமிந்து ஜோக்கறாங்க குப்புற வராங்க பப்பரமான கூட வராங்க நம்மளுக்கு நாடகம் முடிக்கிறபடிக்கு அமைதியா இருக்கணும் எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது முன்னாடி உட்காந்து சத்தம் போடக்கூடாது சத்தம் போட்ட மைக்கு வெளியே எடுக்கும் நாங்க பேசுற பேச்செல்லாம் கெடுக்கும் அப்புறம் காலையில வந்துகிட்டு பாப்போம் நல்லாவே பாடல சரி டான்ஸ்காரப்புல நல்லா ஆட்டம் எதையா மாவாட்டுல என்ன வெள்ள விட்டு நான் தள்ளிவிடுவா சொன்னேன் கைய கால ஆட்டுல வர சொன்னாங்க நீங்க சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்த நாடகம் இருக்கு செய்வன கோளாறு ரைட்ல போங்க லெப்ட்ல போங்க இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்த சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி எப்படி என்னையா அது போன வருஷம் பாக்கி தராத மாதிரி ஆமா அந்த கதை மாதிரி இருக்கக்கூடாதுனால பப்புனாக தோன்றி நடிக்கும் ராசா அவர்களுக்கு மேலமேல்குடி கிராமத்தின் சார்பிலே கைத்தாடி அணிக்கப்படுகிறது. சின்னராஜா அவர்களுக்கு அப்படியே பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்திய கிராம பொதுமக்களுக்கும் அன்புள்ளவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடக அமைப்பாளருமாகிய அண்ணன் அவர்களுக்கும் என் சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். என்ன காரணம்னா இன்னைக்கு அருமையான நடிகையில கொண்ட நாடக அமைப்பாளர் மிருதங்க சக்கரவர்த்தி டிஎஸ்ஆர் மோகன். ஆமா அவரும் நம்ம அம்பலம் ஐயா அவரோட சேர்த்து தான் நாடகம் அமைச்சிருக்காங்க. ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யாரு கையில இருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட கேக்குறேன், ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யாரு கையில இருக்கு? என்ன பேச்சுக்கான அண்ணே சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு நம்மள பார்த்து. உங்ககிட்ட சொன்னாலும் சரி, தாய்மார்கள் சொன்னாலும் சரி, ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யார் கையில இருக்கு? என் கையிலையா? இல்ல, பபுநாடிக்கிற என் கையிலே கிடையாது. இங்க ஒளி ஒளி அமைச்சு கொண்டு இருக்க அவர் கையிலே கிடையாது. விடிய விடிய வாசிக்கிறாங்க பக்கமெல்லாம் அவங்க கையிலையும் கிடையாது. என்ன அப்படி சொல்றீங்க? உட்காந்து நாடகம் பாக்குறீங்க ஆண்கள் பெண்கள்லாம், உங்க கையிலையும் கிடையாது. இன்னைக்கு நாடகம் சிறப்பா இருக்கு யாரு கையில இருக்கு தெரியுமா? யாரு கையில? இங்க குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மங்கள கணபதி சோனியா சாமி அழகு நாச்சியம்மன் கையில தான் இருக்கு. கணபதி கையில இருக்கு. உண்மையில ஏன்னா சாமியை வச்சுதான் நாடகம். கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. சாமி இல்லாத வாழ்க்கை உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் சாமி தான் கூப்பிடுறாங்க. இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிவன் ராத்திரி நல்ல அருமையான அவங்க பாத்தீங்கன்னா குலசாமி கோயில போய் சாமி கொண்டு வந்தாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நாடகக்காரங்களுக்கு சிவன் ராத்திரில இருந்தா நாடகம் ஆரம்பம். சிவன் ராத்திரி நாடகம் ஆரம்பிச்சிருச்சுன்னா புரட்டாசி மாசம் வரைக்கும் நாடகம் ஆடிட்டு இருப்போம். அதான் எங்களுக்கு ஒரு சிவன் ராத்திரி ஆரம்பிச்சாலும் நாடகம் ஆரம்பம் நடிகர்களுக்குலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் வந்து ஏன்னா சாமிக்காட்டு தான் நடத்துறாங்க. சில பேர் நல்ல விஷயத்துக்கு சாமி கும்பிடுறாங்க, சில பேர் கெட்ட விஷயத்துக்கு சாமி கும்பிடுறாங்க. எப்படி சொல்றீங்க? கெட்ட விஷயத்துக்கு என்ன விஷயம் சாமி கும்பிடுறாங்க? என்ன விஷயத்துக்கு? களவாண்ட போற பையனும் சாமியை கும்பிட்டு களவாண்ட போறேன். இங்க வரியா? அவன் எப்படி களவாண்ட போறான் தெரியுமா? எப்படின்னு? சாமி சாமி முத களவாண்ட போறேன், களவாண்ட போற இடத்துல அடி இடி ஆகாம திருப்பி வந்துடணும். அப்படி நான் வந்துட்டேன்னா களவாண்டதுல 3 பங்குல 1 பக்கம் உண்டியல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் களவாண்ட போயிடுவார். அவரை பிடிக்க போற காவல்துறை அதிகாரி என்ன சாமி தெரியுமா? எப்படி? 1 மாசமா கையிலேயே சிக்க மாட்டேன், இவனை இன்னைக்கு பிடிச்சே இவனை பிடிச்சிட்டா என் மாச சம்பளத்தை உண்டியல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமி கும்பிடுவாரு. அப்ப அந்த சாமி வந்து யாருக்குதான் பதில் சொல்லும்? அதானே, களவாண்ட போற பையனுக்கு பதில் சொல்லுமா, காவல்துறை அதிகாரி பதில் சொல்லுமா? அது மாதிரி சாமியை 2 கெட்ட நிக்க வச்சு விடாங்க. நல்ல விஷயத்துக்கு சாமி கும்பிடுங்க, கெட்ட விஷயத்துக்கு சாமி கும்பிட்டா சாமி ஏத்துக்கிறாரு. அதான் உண்மையான விஷயம். அதனால அமைதி காத்து நீங்க நாடகத்தை பார்க்கணும். அதனால பாட்டு மருந்து மண்பு நாடகம் நாட்டுக்கு நல்ல மனதர்வு சொல்லியிருக்கார்கள். கல்வியை சிறந்த எனதருமை கணவன்களுக்கும் கட்டிருந்த பிரிவுகளுக்கும் எனதருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு மண்ணை பொன்னாக ஆக்கிருக்கின்ற விவசாய பிரிவு மக்களுக்கும் மண்ணு போல அயராது பாடுபடும் பாட்டாளி வருகிறதுக்கும் சுற்றுப்புற வட்டாரத்தில் நாடகத்தை வந்த சில அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர போக காத்து கொண்டிருப்பார்கள். கல்யாண மாணவர்களுக்கும் கல்யாணம் துடித்துக் கொண்டிருப்பார்கள். பிள்ளை பெற்றவர்களுக்கும் பிள்ளை என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? ஆக்சனோட சொல்ல மாட்டேன். ஆக்சன் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சில முக்கியமான வேலை என்ன வேலை? வந்தவங்களுக்கு பல வேலை இருக்கு. சின்ன வேலை. சில பேர் நாடகம் பார்க்கணும் வருவாங்க, சில பேர் ஊருக்குள்ள சொந்தக்காரங்களை பார்த்துட்டு கொண்டு வருவாங்க, சில டிக்கெட்டுக்கு சாமியை கூட்டு கொண்டு வருவாங்க. சரி, சில பேர் தேவையில்லாம தண்ணியை போட்டுக்கிட்டு அலப்பறம் பண்ணுவாங்க. அப்புறம் தேவையில்லாம ஒரு 10 பேருக்கு அடி வாங்கிட்டு போவாங்க. அதனால முடிஞ்ச உதவி இல்லை. சில பேர் வந்து பிடிப்பாங்க. எதை பிடிப்பாங்க? பிடி சிறுக்கு வச்சுக்கிட்டு அனுப்பாங்க. எதுல அனுப்பாங்க? கங்க. சில பேர் வந்து திருப்பிக்கிட்டு வைப்பாங்க. எதுல வைப்பாங்க? சிரிட்டு பத்து வைப்பாங்க. சரி சரி. ஆனா கொஞ்சம் விவரமான ஆளுங்க போட ஆரம்பிச்சு எதானே போட என்ன போடுவாங்க? வெத்தலை போடுவாங்க, பொடி போடுவாங்க, கோயில போடுவாங்க, சில பேர் கூட்டத்துல புசு போடுவாங்க. சரி,
கூட்டத்துல கொலை பண்ணா கூட சொல்லிடுவாங்க, சூப்பர்வைசர் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன் ஏன் மான பிரச்சனையா? யாரு பார்க்காத நேரம் பார்த்துட்டா அப்படி போடுறாங்க. அப்புறம் கூட்டத்துல முனியாடிங்கன்னா சுப்பிரமணியங்கன்னா அவனை கடை இவனை கிடையாது. அதனால மனுஷனுக்கு ஆசை நாடுற ஆசை உருவாகிய வாழ்ந்து எப்படி சொல்லி ஹலோ ஹலோ ஆசை நூறு வகை வாழ் வெண்ணூறு சுவைப்பான். ஆசை நூறு வகை வாழ் வெண்ணூறு சுவைப்பான். போது போது மன போது சென்று வரப்பான். தினமாடி பாடலாம் மனத்தோடி சேரலாம். மனப்போ கொண்டாடலாம் மனப்போ கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ் வெண்ணூறு சுவைப்பான். போது போது மன போது சென்று வரப்பான். போது போது மன போது சேர்ந்து வரப்பா. சுகம் தேவை எந்த இடம் தேவை உண்டு. அள்ளியில் கொஞ்சம் அஞ்சலியில் கொஞ்சம் அள்ளி தர நீ உண்டு. போது போது மன போது சென்று வரப்பா. தினமாடி பாடலாம் தட ஜோடி சேரலாம். மனப்போ கொண்டாடலாம் மனப்போ கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வி நூறு சுகைப்பா. போது போது மன போது சென்று வரப்பா. என்னைக்கு கால கலிகாலம் நம்ம கிராமத்துல வள்ளி திருமணம் நடந்தது தெரியுமா? வேற நிகழ்ச்சி நடத்த கூடாதா? நீங்க பார்க்காத நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. எவ்வளவு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆடல் பாடல் நடத்துறாங்க, இன்னிசை கட்சி நடத்துறாங்க, பட்டிமன்றம் நடத்துறாங்க, கரகாட்டம் நடத்துறாங்க. எத்தனை நிகழ்ச்சி வச்சாலும் சரிதான். நான் சொன்ன நிகழ்ச்சி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். இந்த நாடகம் ஒண்ணு மட்டும் தான் 8 மணி நேரம் நடக்கும். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எந்த கலை அழித்தாலும் நாடக கலையை அழிக்க முடியாது. அது உண்மையான விஷயம். ஏன்னா நாடகம் ரொம்ப கஷ்டம். மிச்ச தொழில் தான் கஷ்டம் தான். ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்தி முடிச்சு 1 மணிக்கெல்லாம் படம் விட்ட மாதிரி ஓடி போயிருவாங்க. இந்த நாடகம் தான் 10 மணிக்கு ஆரம்பிச்சா முடியாது, 6 மணிக்கு தான் நாடகம் முடியும். இந்த நாடகத்துல யாரு பவுடர் போட்டு வெளியே வருது? யாரு முத? என்னை மாதிரி கோமாளி. இந்த பவுடருக்கு பேர் என்ன தெரியுமா? அரிதாரம். அரிதாரங்கிறது என்ன? அரிங்கிறது பெருமாள், தாரங்கிறது மகாலட்சுமி. அந்த பெருமாளே மகாலட்சுமி சாமியை கும்பிட்டு போடுறது தான் பவுடர். பவுடரை போட்டு அந்த பபுன்னு டான்ஸ் வள்ளி நாரதர் ராஜபாட்டு விழா வந்துட்டு உள்ள போயிருவோம். இந்த நாடகத்துல ரொம்ப சிரமையா இருக்குமா? இந்த பக்கமேல 4 பேருங்க 10-10:30 மணிக்கு உட்காந்தாங்கன்னா விடியக்கால 6 மணி வரைக்கும் ஜாமான பிடிச்சிட்டு ஒரே இடத்துல உட்கார முடியும். எந்த சாமான்? அவங்க ஜாமானத்தை வெட்டி மிருகத்தை. அதுல என்ன சிரமம் தெரியுமா? இதை நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களை சினிமா வச்சு நாடகமா, நாடகத்தை வச்சு சினிமாவா? சினிமா வச்சு நாடகமா, நாடகத்தை வச்சு சினிமாவா? சொல்லுங்க. நாடகத்தை வச்சுதான் சினிமா. ஏன்னா நாடக உலகத்துல இருந்து தான் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்து சிவாஜி கணேசன் இருந்து எம்.ஆர். ராதா இருந்து டி.ஆர். மகாலிங்கம் இருந்து கிட்டப்பா வரைக்கும் சினிமா இருக்காங்க. சினிமால இருந்து யார் நாடகத்துக்கு வரல? முதல் ரத்த கண்ணீர்லாம் நாடகம் இல்ல, அப்புறம் தான் படம். இது நாடகம் ரொம்ப கஷ்டம். இந்த நாடக உலகத்துல இருந்து போனவங்க தான் அவங்க. இப்ப நாடகத்துல எத்தனை நடிகர் வந்திருக்கோம்?
சரியா 10 நடிகர் வந்திருக்கான். கண்டிப்பா. ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதா எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர்? 2000 பேர் இருப்பாங்க மொத்தம். 2000 பேரா? முதல் ஆள் யாரு தெரியுமா? கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட் இருப்பார். ஓஹோ. ரெண்டாவது கதை திரைக்கதை இயக்கம் டைரக்ஷன். அடுத்த மூணாவது ஹீரோ ஹீரோயின். அப்புறம் போன ஆளுங்க வந்த ஆளுங்க எல்லாருமே. இந்த சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா இத்தனை கறி இருந்தா ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இவ்வளவு ஒரு பாக்ஸ் இம்புட்டு கறி மீன் கறி அது லொட்டு லொசுக்கு முட்டை அம்புட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரெடியா கேமராமேன் கேமரா தூக்கி வச்சு ஷார்ட் கேமரா. அப்பதான் கதாநாயகி கார்ல வந்து இறங்குவார். இறங்குன கதாநாயகி என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன சொல்லுவாரு? எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க, அடுத்த மாசம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏறி போயிருவார். அதோட படத்துக்கு பைனான்ஸ் பண்ணவே தலையில துண்டை போட்டு உட்கார வேண்டியது. அதே மாதிரி 10 நடிகர்ல எங்களை கூட்டு வந்தீங்க, நல்ல சைவ சாப்பாடு போட்டாங்க, நல்ல டீ வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் பவுடரை போட்டு மேடையில வந்து மைக்கில எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, இந்த நாடகத்தை கேன்சல் பண்ணுங்க, அடுத்த மாசம் வச்சுக்குவோம் அப்படின்னு ஊர்ல ஒத்துக்கீங்களா? விளக்க மாத்தி எடுத்து என்னையும் ஆல்ரெண்டுக்காரனே அடிக்க மாட்டீங்க. அப்ப என்னைய விட்டு விட்டுருக்கேன். அதுதான் நாடகத்துக்கு சினிமாவுக்குள்ள வித்தியாசம். இப்ப சினிமால ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்களா? அங்க என்ன பண்ணுவாங்க? அங்க கத்தியில குத்துவாங்க. சரி, இங்க நாங்க என்ன சொல்லுவோம்? மைக்கில என்ன சொல்லுவோம்? கத்தியில குத்திட்டோம் சொல்லுவோம். நீங்க என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? குத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கணும். பலே பலே. அங்க கற்பழிப்பாங்க, கைதட்டுகளே. அங்க கற்பழிப்பாங்க. இங்க நாங்க என்ன சொல்லுவோம்? மைக்கில கற்பழிச்சிட்டோம் சொல்லுவோம். நீங்க என்ன நினைச்சுக்கணும்? என்ன நினைச்சுக்கணும்? கற்பழிச்சிட்டாங்க போல. சரி, அப்படின்னு நினைச்சுக்கணும். அதனாலதான் சினிமாவுக்கு நாடகத்துக்கு ஒரு வித்தியாசம். எனக்கு காலங்கள்லாம் மாறிட்டு இருக்கு. எனக்கு முத இன்னைக்கு நம்ம 10 மாசம் சுமந்து எடுத்தது யாரு? ஒரு பெற்ற தாய் அம்மா இல்லையா? கண்டிப்பா. தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப தாய்க்கு தாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம்? இப்ப நாடகத்தை முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன் காலையில. சரி, வீட்டுக்கு போனோன்னா வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டி இருக்கா, எங்க அம்மாவும் இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டி எதை பாப்பா, எங்க அம்மா எதை பார்க்கும்? சரி, ஆளை காலி பண்ணிடுவோம், 3000 ரூபாய் எடுத்து காலி பண்ணிடுவோம் சொல்லியா? அதுதான் தாய்க்கு பின் தாரன்றது. ஆனா அப்படி நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு யாராரு கல்யாணம் பண்றவங்க அவங்கதான் நம்மளுக்கு 2வது அம்மா. அதான் உண்மையான விஷயம். இல்ல தாயும் முக்கியம் தான், தாராமும் முக்கியம் தான். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீ பார்த்தா தாய்மாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்யற சில விஷயங்கள் சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்னா, இன்னைக்கு என்னைக்கு எவ்வளவு நிகழ்ச்சி இந்த டிவில நாடகம் போட ஆரம்பிச்சாங்களோ, ஆமா, வீட்டுக்கு நாசமா போச்சு. அப்படிமே எப்படி நாடகம் போடுறாங்க? பொந்து பைரவி, சிந்து பைரவி, வாணி நோனி, வாணி ராணி. இப்ப போடுறாங்க 9 மணிக்கு செம்பருத்தி, செம்பருத்தி. அதுல நடிகர் இந்த ஆதி பார்வதி. இந்த நாடகத்தை தான் உட்காந்து பாக்குறாங்க தாய்மார்கள். சீக்கிரம் வாங்கடி போய் நம்ம ஈரமான ரோஜாவே எம்புட்டு நாடகம் ஓடுது பாத்தீங்களா? இந்த நாடகத்தை பார்த்து பல குடும்பம் நாசமா போச்சு. இப்படிதான் பாருங்க தம்பி, நேத்து என் வீட்டுல சண்டை. எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன சண்டைனா, என் பொண்டாட்டி 24 மணி நேரம் டிவி தான் பாப்பா. இங்க பாரியா, வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் நேற்று நாடகத்தை போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு மானாமதுரை நாடகத்துக்கு போனோம், பசி தாங்க முடியல, மணி இப்ப 12 ஆச்சு, சீக்கிரம் படத்தை தோசையை சுட்டு கொடு, நான் சாப்பிட்டு தூங்குறேன்னு கட்டில் மேல காரை போட்டு உட்காந்துருக்கேன். அப்படி 10 நிமிஷத்துல தோசையை கொண்டு வந்துட்டான். தோசையை பார்க்கறது தோசை போல கருப்பா இருக்கு. எப்படி கருப்பா இருக்கு? ஒருவேளை கருப்படி தோசையா இருக்கும் மூந்து பார்த்தேன். அந்த வாடையும் இல்ல, சம்திங் ராங். ஒருவேளை மறந்திருந்த வச்சுக்கிட்டா ராசமா போறவன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம, இங்க வாடி என்னடி தோசை கருப்பா இருக்குன்றேன். அதுக்கு அவ சொல்றா, எப்படி? வேற ஒண்ணும் இல்லைங்க, காலைல மாவு வாங்கி வச்சிருந்தேன், யதார்த்தமா கருமசால பொடி மாவுல விழுந்துருச்சு, அதனால தோசை கருப்பா போச்சு அப்படின்னு சொல்லி இவ பொய் சொல்றாங்க. அடுப்புடைகளை போய் பாக்குறேன், பெரிய கொடுமை. இவ என்ன ஒரு ஆள் வாடாங்க, இவ என்ன பண்ணிருக்கா, டிவிய பாத்துக்கிட்டே தோசை சொல்றேன்னு தோசை கல்ல தூக்கி மல்லாக்க போடாம தோசை கல்ல தூக்கி குப்புற போட்டு இங்க வரி, அதுக்கு மேல மாவை நமக்கு 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 நிறுத்தி சொல்லிருக்கா. அப்புறம் இந்த தோசை பிறகு கருப்பாதான் இருக்கும். சரி, இவதான் இப்படி பண்ணா கூறு கட்டவன்னு எங்க அம்மா கூப்பிட்டு, அம்மா பசிக்குதுமா, ஒரு 4 இட்லி சுட்டு கொண்டு வாமன்றேன். 5 நிமிஷத்துல எங்க அம்மா 5 இட்லி சுட்டு கொண்டு வந்துரு. இங்க வரியா, அதான என் தாய். ஆமா, ஆனா இட்லிய பாக்குறேன், இட்லி ஃபுல்லா மஞ்சள் மஞ்சளா இருக்கு. என்ன இட்லி மஞ்சள் இருக்கு? இந்த எங்க குடும்பத்துல மட்டும் அப்படி வித்தியாசம், இட்லி வெள்ளை கலரா இருக்கு. அதான் யோசிச்சு எங்க அம்மா கூப்பிட்டு, என்னம்மா இட்லி மஞ்சளா இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுது, எப்படி? வேற ஒண்ணு இல்லப்பா, மாவு வாங்கி வச்சிருந்தேன், யதார்த்தமா மஞ்சப்பொடி மாவுல விழுந்துருச்சு, அதனால இட்லி மஞ்சளா போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்றுச்சு. சரி, எங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு அடுப்புக்குள்ள போய் பாக்குறேன், பெரிய கொடுமை. என்னன்னு, எங்க அம்மா டிவிய பாத்துக்கிட்டே இட்லி ஊத்துறேன்னு இட்லி துணியில மாவை ஊத்தாம, எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து கரெக்டா 5.5 மாசம்.
அந்த பிள்ளை ஆயி போயிருக்கும் போல அந்த துணியை தூக்கி போட்டு அதுல மாவு ஊத்தி இட்லியை சுட நான் விடிய விடிய நாடகம் ஆடினேன். லவக்கு 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 லவக்குன்னு எடுத்து முழுங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கையில வையிறாங்க. எப்படி பியத்தினவனே என்னைய சொல்றாங்க. அது மாதிரி இருக்கவ பிள்ளைக்காண்டி பியத்தின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது என் வீட்டுலதான் நடந்துச்சு. எதுக்கு நான் சொன்னேன் இப்படிதான் பாருங்க. சும்மா இருக்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். என்ன கம்பெனில? மூத்திர கம்பெனி. மூத்திர கம்பெனியா? ஓ மூத்திர வீசுமியா? ஓமத்திர கம்பெனி. சம்பளம் சரியான சம்பளம். மாசம் 3000 ரூபாய் சம்பளம். சரி, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பிடிச்சுவாங்க. மாசம் 30 நாள் லீவு. இது என்னன்னே கம்பெனி? மாசம் 3000 ரூபாய் சம்பளம், 3000. ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபாய் பிடிச்சுவாங்க. 100 ரூபாய் பிடிச்சுவாங்க. மாசம் 30 நாள் லீவு. நானா வேலைக்கா போனேன். அப்புறம் வீட்டுல தான் இருந்தேன். அப்புறம் 2 வருஷமா தேவடியா கம்பெனில லேடியா கம்பெனில. அப்புறம் பார்த்து சாதாரண ஆண்டிங்க நினைக்கலாம். என்னை பாராட்டி அடுத்த மாசம் அமெரிக்கால பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம்? இலிச்சா பட்டம். சபாசியா. படிப்புல பெரிய படிப்பு நான் தான். என்ன படிப்பு? அப்படியே பெரிய கிளாஸ். ஊருக்கு ஒழிச்சு விட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் எல்லா கிராமத்திலையும் சொல்றது, நம்ம கிராமத்திலையும் சொல்றேன். ஒரு வேண்டுகோள் இருக்குங்க, இதை கேட்டுக்கோங்க. இந்த கிராமத்துல தயவு செய்து தண்ணி சாப்பிடுற ஆளுங்க இருந்தீங்கன்னா சரக்க தயவு செய்து குறைச்சுக்காது. என்ன காரணம்? ஒரு அளவா சாப்பிடுங்க, அளவுக்கு மீறி சாப்பிடாங்க. இங்க இருக்க சாமி சத்தியமா சொல்றேன், நான் தண்ணியை நிப்பாட்டி சரியா 6 வருஷம் ஆச்சு. நான் குடிக்காத குடி கிடையாது. ரோட்ல எங்கிட்ட பீ கிடக்க அங்கிட்டு தான் படுத்து கிடப்பேன். அப்படி பிடிச்சுவேன் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என் தாய் தப்பன்னு இறந்தாங்க, ஒரே மாசத்துல 2 பேர் இறந்தாங்க. அதோட தண்ணியை நிப்பாட்டி 6 வருஷம் ஆச்சு. எதுக்கு சொல்றேன்னா, நாங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டிங் சாப்பிட்டேன்னா 3 மணி நேரத்துக்கு போத நில ஒழியாம நிக்க முடியாது. இப்ப அப்படி கிடையாது. ஒரு கோட்டை போடுறாங்க, 1 மணி நேரத்துல போதை இறங்குது, 2வது குப்புன்னு வேர்க்குது, 3வது தலைவலிக்குது. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மாத்திரம் இழக்கிறாங்க. மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறக்காண்டி. இந்த பெரிய மனுஷனா சரக்கு சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது. இளவட்ட பயிர்கள் சரக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா டவர் எடுக்காது. பொண்டாட்டி அடுத்த உள்ள ஓடிடுவான். உண்மையா? உண்மை. சத்தியமா சொல்றேன், உண்மையான விஷயம். மதுரையில ஜெயந்திபுரத்துல ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க. என்ன? ஒரு ஆட்டோ டிரைவர், இந்த சாமி சத்தியமா உண்மை, ஒரு ஆட்டோ டிரைவர் சொந்த அக்கா மலை கட்டியிருக்கான். அந்த பயலுக்கு 40 வயசு, அந்த பிள்ளைக்கு 18 வயசு தான். அக்கா மகனால கட்டி கொடுத்து விட்டாங்க. டெய்லி தண்ணியை போட்டு அந்த பிள்ளை போட்டு அடிக்கிறது. ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன ஆச்சு, நிற மாசம் ஒரு 9 மாசம் நேரம் வீட்டுக்கு தண்ணியை போட்டு, ஏய் சரக்கு போட காசு போடு அப்படின்னு கேட்க, அந்த பிள்ளை இல்லைன்னு சொல்ல கோபத்துல என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? நிறமாசக்கார பிள்ளைய ஓட்டி வயிற்றுல இருந்து இன்னைக்கு அந்த பிள்ளை இறந்து போச்சு, வயிற்றுல இருந்து குழந்தை இறந்து போச்சு. இன்னைக்கு அவன் எங்க இருக்கான் தெரியுமா? இங்க மதுரை ஜெயில இருக்கான். அப்படி இந்த மூத்திரத்தை குடிக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அப்படி குடிக்கணுமா? குடிக்க வேணாம். அதனால எந்த கிராமத்துக்கு போனாலும் சொல்றேன். அதே மாதிரி இருந்து நாடக தமிழகத்தை நீங்க எப்படி பாக்கணும்னா, மேலமேல்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மங்கள கணபதி ஸ்ரீ சோனியா சாமி ஸ்ரீ அழகநாச்சியம்மன் கோவில் 5ஆம் ஆண்டு வஜ்ராச விழா முன்னிட்டு புகழப்பட்ட அடியில் உண்டு. மேலமேல்குடி கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் மற்றும் அண்ணன் மேலமேல்குடியை சேர்ந்த டி அம்பலம் மற்றும் மிருதக சக்கரவர்த்தி DSR மோகன் அவர் குழுவினரால் ஸ்ரீ வண்டி திருநாடகம் அதிவிமரிசையாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. சென்ற இடமெல்லாம் தரத்திர மாநிலத்தை வெற்றி கொண்டாடி வரும் நாடக யுவராஜா, நாடக கலைமகன், நாடக விடிவெளியுமாகிய மதுரையை சேர்ந்த சித்த வைத்திய நிபுணருமாகிய EKP துரைராஜ் அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தினால் நடிக்க கொண்டிருக்கிறார். குயிலிச பாடம் வந்த வானம்பாடி இன்னிச மாமிகள் வசன பேரரசு இசைக்கிருமாகிய பார்த்திபனர் அறியாமுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த KS மல்லிகாதேவி அவர்கள் நாடகத்தை ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் வசன வாக்கு சாதுர்த்த மன்னன் மறைந்த மாமேதை மரிச்சூரை சேர்ந்த TN பழனியப்பன் அவர்களின் சிஷியனுமாகிய மதுரை சேர்ந்த MS செல்வ மணிஷ் அவர்கள் நாடகத்தில் கலகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணி கலையரசு திருப்பூர் அருகாமுள்ள B நாகூரை சேர்ந்த தம்பி PSG ராமமூர்த்தி அவர்கள் நாடகத்தில் மிருதகம் டோலக் ஹார்மோனியம் பின்பாட்டு.
என்ன பாட்டு வச்சாரு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகால இருந்து வந்தனமயா வந்ததுக்கு போயிட்டீங்க. நீ பாட்டு அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா பாடல்கள்ல இன்னைக்கு மதுரையில ஹார்மோனிய வாசிக்கிறதுல 3 பேர் தான் சின்ன பேர் இல்ல, மணிமாரே, ராமமூர்த்தி, மணிகண்டன். இன்னைக்கு சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டா. அதே மாதிரி பாட்டு பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி இந்த பழைய பாடல்கள் நடுத்தரமான பாடல்கள் வந்து அருமையான முறையில் பாடுவாரு. அதிகமா கிராமத்துல கேட்கறது பழைய பாடல்கள் நடுத்தரமான பாடல்கள் தான். நடுத்தரமான பாடல்கள் அதிகமா இசையமைச்சது யாரு? இசைஞானி இளையராஜா ஐயா தான். அவர் முதல் இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன தெரியுமா? அன்னக்கிளி. முதல் படம் ஐயா சொல்றாரு பார்த்தீங்களா, அன்னக்கிளி. இருந்தாலும் அவர் பாடிய ஒரு பாடல் எப்படி பாடியிருக்காரு தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உள்ளே பூக்கோடே உன்னும் வைத்தான், உள்ளே உள்ளே வைத்தான், கண்ணும் கண்ணோடு கண்ணும் வைத்தான், கண்ணம் கண்ணம் வைத்தான், காமங்கள் என்றும் என் காதல் கண்ணேனே உன்னை தாயாக என் வாழ்வில் பிறந்ததா, என் வாழ்வில் பிறந்ததா, ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே நீ வாழ்கிறேன், நீ வாழ்கிறேன், உன்னையே நீ வாழ்கிறேன். கோடி இருக்குமாகிய மிருதங்க சக்கரவர்த்தி மனைந்த மாமதியை சூடியைச் சேர்ந்த டி.எஸ். ராஜப்பா அவர்களின் புதலுமாகிய மதுரையைச் சேர்ந்த டி.எஸ்.ஆர். மோகன் அவர்கள் நாடத்தில் மிருதங்கம், டோலக்கு, தொப்பி, தபேலா.
கிண்ணத்தத்தா 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 நடிக்கிறீங்க. பணவதி குழுமாகிய ஏனாவது 5 நாடு சேர்ந்த MP ஆறும் அவர்கள் நாடகத்தில் ஆல் ரவுண்ட் கீழ் ரவுண்டு. எப்ப போய் நக்குனா பழனி போயிருந்தையோ. நாடகத்துக்கு தேவையான தாளம் ஏற்பாடு மானாமரை சேர்ந்த எம் மாணிக்கம் அவர்கள் நாடகத்தில் சப்பு சப்பிட்டு போ. நாடகத்துக்கு தேவையான சீட் ஏற்பாடு எந்த புதுசா இருக்கு. மானாமரை சேர்ந்த மாணிக்கம் சீட் கம்பெனி இருப்பிட மானாமரை சாப்பாடு அருமையான அன்னதான சாப்பாடு. அவர்களுக்கும் நன்றி நன்றி இருந்த வணக்கம். மற்றும் நாடகத்துக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, காமிக்கிற அரசி. எதனே கண்ணத்தை காட்டும், என்கிட்ட கிண்ணத்தை காட்டும். அங்க ஒரு படம், அங்கே ஒரு கிண்ணி எங்க கிட்ட 2 லிட்டர் பிடிக்க நீ என்ன உரிய போறியா? அங்க ஒரு படம் கிண்ணி. மதுரை சென்ற சில்க் சிம்தாதிரியாக எம் ஜோதிஸ்ரீ அவர்கள் நாடகத்தில் டான்ஸ் அண்ட் காமி. ஆடி பிச்சி பூ உன்னை பார்த்து போ வார்த்தை உள்ள உன்னை வர்ணிக்கத்தான். அடி கருப்பு நிறத்தலகி, அடி கருப்பு நிறத்தலகி, கருப்பு நிறத்தலகி முதட்டு சிரிப்பதகி சில்லறைய செதறிட்டண்டி. ஓன் சிரிப்பு சில்லறைய செதறிட்டண்டி. ஓ குங்கும முதட்ட வச்சு குழுந்த சிரிக்கை 2 துடிக்குதடி. அதை பார்த்து என் மனசு தவிக்கிறடி. ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கண்டி. ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கண்டி. அடி கட்டுப்பாடி வந்த வண்டி, கட்டுக்கொப்பு இருந்த வண்டி, கலங்குது ஏற்ற வண்டி, உன்னை பார்த்து கலங்குது ஏற்ற வண்டி. அடி கருப்பு நிறத்தலகி, அடி கருப்பு நிறத்தலகி, கருப்பு நிறத்தலகி முதட்டு சிரிப்பழகி சில்லறைய செதறிட்டண்டி. ஓன் சிரிப்பு சில்லறைய செதறிட்டண்டி, ஓன் சிரிப்பு சில்லறைய செதறிட்டண்டி. கூட மேல கூட வச்சு கூட 100 போறவனே, கூட மேல கூட வச்சு கூட 100 போறவனே. அருமையான அருமையா பாடுனீங்க. அதுக்கு நாடகம் நல்லா இருக்குன்னா எது நல்லா இருக்குன்னா மைக் செட் நல்லா இருக்கணும். மைக் செட் சரியில்லை அது எவ்வளவு பெரிய நடிகர் வந்து நாடகம் நல்லா இருக்காது. ஆனா இங்க அருமையான ஒளியில் அமைத்து கொண்டு இருக்கும். எக்கோ பண்ணு திருமுருகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமை கே மங்களேஸ்வரன் துத்திக்குளம் திரு முருகன். வணக்கம் ஐயா, வணக்கம் சொன்னே. இந்த அண்ணன் டி அம்பலம் அவர்களும் மிருதங்க சக்கரவர்த்தி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க எக்ஸ் தலைவருமாகிய TSR மோகன் அவர்களும் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க சங்கனக்கி. அதனால எந்த நாடகம்னாலும் அப்படி பேசுங்க. சிறந்த முறையில் நல்ல நடிகையில போட்டு நாடகத்தை கலவரம் சேர்த்தான நல்ல நடிகையில போட்டு நாடகத்தை எடுத்துவாங்க தெரிந்து கொண்டு எல்லா பேரும் சொன்னாலும் என் பேரை சொல்லிட்டு போறேன். என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி நான் யாரும் தெரியாம இருந்தாலும் எங்க அம்மா நடிக்காத மேடம் கிடையாது. அவங்களுக்கு பழைய நடிகர் பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும். சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரையை சேர்ந்த SC ரத்னாமணி
ஆறுமுகம் அவர்களின் மகனுமாகிய மதுரை சேர்ந்த உங்கள் AR ராஜா பவன் காமிக்கு ராஜா. ஆனால் நடைபெற்ற நாடகத்தில் ஆடும்போது பாடும்போது எது குறை இருந்துச்சுன்னா, உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா எப்படி கம்மாக்கரப்ப கூட்டிட்டு போய் கழுத்துல ஏறிட்டு பிதிக்கிறீங்க, அதே மாதிரி பண்ணவா மாதிரி எங்களை அடிச்சிடாம நாடகம் நடைபெற ஒரு அன்பு ஆசை தெரிந்து கொண்டு எங்கள் பணி ஆரம்பிக்கின்றோம். நன்றி நன்றி இருந்த வாங்க தலைவர, நன்றி நன்றி இருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால ஒரு பிள்ளைய காதலிச்சேன், அந்த பிள்ளை இருக்கா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது பிள்ளைக்கு எந்த டச்சு கிடையாது. அப்படியா? ஆமா சரி சரி. ஆனா அவன் ஏமாத்திட்டான். அவங்க அப்பே ஒரு குடியாரு. சீயப்பா தண்ணிய போட்டு அவனு பொண்ணுகிற கூட ஏமாத்திட்டேன். அப்ப அந்த குடிகார பெத்த மகளை பத்தி எப்படி சொல்ல தெரியுமா? குடிகார பெத்த மகளே, உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருட்டாகும் பகலே, கோபத்தை வச்ச கிளியே, உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது உயிரே, காட்டிரியா குறைஞ்சு சேட்டைய, பாக்கிரியா நான் கட்டின மூட்டைய, கடவுள் ஆம்பளைக்கு பொம்பளையே படைச்சு வச்சான், காதல் தோண்டியத்தான் எனக்கு படைச்சு வச்சான், ஆனா கெட்ட வார்த்தையே மட்டும் உனக்கு தானே எழுதி வச்சான். குடிகார பெத்த மகளே, உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருட்டாகும் மகளே, கோபத்தை வச்ச கிளியே, உன்னை நினைச்சாலும் பறந்தாலும் தாங்காது உயிரே, காட்டிரியா சேட்டையே, ஆத்திரியா நான் கட்டின கோட்டையே, கடவுள் ஆம்பளைக்கு பொம்பளையே படைச்சு வச்சான், காதல் தோண்டியத்தான் எனக்கு படைச்சு வச்சான், கெட்ட வார்த்தையே மட்டும் உனக்கு தானே எழுதி வச்சான். குடிகார மகனே, உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் சலிக்காது பகலே, கோபத்தை வச்ச கிளியே, இனிச்சாலும் அழித்தாலும் தாங்காது பகலே, வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு என் கண்ணுக்கு குளிராக உடலை காட்டி, என கோவிலுக்கு போய் ஒரு சூட ஏற்றி என நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டான். கொஞ்ச நாளா மட்டுமே கூட இருந்தா நான் எப்ப வந்தா வேணும் போய் சத்தியம் பண்ணா, என் தாயா போல நான் தப்பி இருந்தேன், என நான் எப்போல அலைய வச்சுட்டேன். அவனை நினைக்கும் போது கண்ணீர் வடியுது, ஞாபகத்து திரும்ப கிடைக்குது, விட்டுட்டு போன முருக திரும்ப கிடைக்குமா, அவனுக்கு என்ன பத்தி நினைப்பு இருக்குமா, ஊரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்ன பத்தி பொருளி பேசுது, இங்கிருந்த மாறு போகுது, அது சொல்லடி கடவுள் ஆம்பளைக்கு பொம்பளையே படைச்சு வச்சான், காதல் தோண்டியத்தான் எனக்கு படைச்சு வச்சான், கெட்ட வார்த்தையே மட்டும் உனக்கு தானே எழுதி வச்சான். மகனே, உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் சலிக்காது பகலே, கோபத்தை வச்ச கிளியே, உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் பகலே. ஹலோ ஹலோ